ஃப்ரேமில் நல்லா டைட்டாக கிளாத் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தையும் சில்க் காட்டனையும் ஒன்றா வச்சு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும் டைட் பண்ணி 2 சைடு இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு டைட் கிடச்சிரும். இந்த இடத்துல நம்ம வந்து நார்மலான ஷூயிங் த்ரெட் வச்சு நல்ல பெரிய மொத்தமாக நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க. நம்ம ஆரி செயின் ஸ்டிச்சே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லேயே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அந்த செயினோட லென்த்தை. நமக்கு அதுவே அந்த ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் கீழே வந்து லைனிங்கையும் அட்டாச் பண்ணி நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இந்த இடத்துல நல்லா வந்து லாங்காகவே த்ரெட் வச்சு நம்ம வந்து நாட் போட்டுக்கிறோம். இப்போது 2த்தையும் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் எது வரைக்கும் போட்டோமோ அது வரைக்கும் மட்டும்தான் அந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். கீழே ஒரு ரிங் வச்சுட்டு மேலே கிளாத்தை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. திரும்ப மேலே ரிங்கை மாட்டிட்டு உள்நோக்கி நீங்கள் வந்து டைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், நமக்கு லூஸ் ஆகாது. ஒர்க்கு முடிக்கிற வரைக்குமே நல்லா டைட்டாக இருக்கும்.